காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த பேச்சு கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணியில பரவலாக பேசப்படுது. காங்கிரஸ் ஒரு பெரு அழுத்தம் கொடுத்தது. திமுக தலைமையில முன்னாடி இது ஒரு அழுத்தமா இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கோரிக்கைகளை வைப்பது இயல்பானதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளுள் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. 1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக் கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஏற்கனவே டெல்லிக்கு எல்லோரையும் வரவழைத்து கூட்டணி தொடர்பாக யாரும் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்று அறிவுறுத்தியதாக ஊடகங்களில் நாம் பார்த்தோம். அப்படி அவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதனை வைத்து கூட்டணி இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான தலைமை ஒரு முடிவுக்கு வந்துவிடாது. காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி, தேசிய தலைமைதான் இறுதி முடிவு செய்யும் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே தமிழ்நாட்டை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் சிலர் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர அது இறுதியான முடிவு அல்ல. அது தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி சொல்லப்படுகிற கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே ராகுல் காந்தி அவர்கள் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற நேரடி பிரதிநிதிகள் திமுக தலைமையோடு பேசி முடிவு காண்பார்கள். இடையிலே இப்படி வருகிற விமர்சனங்களை பொருட்படுத்த தேவையில்லை.